2026 சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் அதிமுக முன்னாள் எம்பி அன்வர் ராஜா அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்தார். அவரை தொடர்ந்து புதுக்கோட்டையின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் தொண்டைமான் திமுகவில் இணைந்தார். இப்படி வரிசையாக செய்திகள் வந்த நிலையில் மேலும் ஒருவர் இன்று காலை அறிவாலயத்திற்கு வந்து முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்திருக்கிறார். இவர் பலமுறை கட்சி டு கட்சி என மாறியிருந்தாலும் அவர் திமுகவில் இணைந்தது இதுவே முதல் முறை. அவர்தான் மருத்துவர் வி மைத்ரேயன். நவம்பர் 21ஆம் தேதி 1955ஆம் ஆண்டு சென்னையில் சுதந்திர போராட்ட வீரரான கே வாசுதேவனுக்கு மைத்ரேயன் மகனாக பிறந்தார். ஐயங்கார் குடும்பத்தை சேர்ந்தவரான மைத்ரேயன் பள்ளி படிப்பை சென்னையில் முடித்தார். அதனை அடுத்து மருத்துவ படிப்பை பயில்வதற்காக நாக்பூர் சென்று அங்குள்ள அரசு மருத்துவக் கல்லூரியில் பயின்றார். இதன் பின்பு மேற்படிப்பிற்காக சென்னை மருத்துவக் கல்லூரியில் புற்றுநோயியல் சம்பந்தமான ஆன்காலஜியில் MD படித்தார். இறுதியாக சென்னை பல்கலைக்கழகத்தை சேர்ந்த கேன்சர் இன்ஸ்டிடியூட்டில் ஆன்காலஜியில் DM முடித்தார். இதன் பின்பு மைத்ரேயன் சிறிது காலம் புற்றுநோய் சிகிச்சை மருத்துவராக பணியாற்றினார். இவர் பல இந்தியா மற்றும் வெளிநாட்டு மருத்துவ பத்திரிகைகளில் புற்றுநோய் குறித்து பல கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். ஐயங்கார் குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதால் RSSின் உறுப்பினராக வளர்ந்து 1991ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாட்டு பிரிவின் செயற்குழு உறுப்பினராக ஆனார். 1995 முதல் 1997 வரை பாஜகவின் தமிழ்நாடு பொதுச் செயலாளராகவும் 1997 முதல் 1999 வரை துணைத் தலைவராகவும் 1999இல் சில காலம் மாநில தலைவராகவும் பணியாற்றினார். அந்த சமயத்தில்தான் பாஜகவும் திமுகவும் கூட்டணி வைக்கும் நிலை வந்தது. அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் பாஜகவிலிருந்து விலகி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா முன்னிலையில் முதன்முறையாக அதிமுகவில் இணைந்தார் மைத்ரேயன். இதன் பின்பு ஜெயலலிதாவின் நம்பிக்கை உரியவர்களில் ஒருவராக மாறினார் மைத்ரேயன். மூப்பனாரின் மறைவுக்கு பிறகு 2002ஆம் ஆண்டு ராஜ்யசபாவில் இடைக்கால உறுப்பினராக அதிமுக சார்பில் பரிந்துரைக்கப்பட்டு 2 ஆண்டுகள் உறுப்பினராக இருந்தார். மேலும் 2004ஆம் ஆண்டு டில்லி சிறப்பு பிரதிநிதி என்னும் பதவி வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 2007 மற்றும் 2013ஆம் ஆண்டுகளில் மீண்டும் ராஜ்யசபா உறுப்பினராக தேர்வானார் மைத்ரேயன். அதனைத் தொடர்ந்து 2014ஆம் ஆண்டு அதிமுகவின் மருத்துவ அணி தலைவர் பதவியிலிருந்து இவரை ஜெயலலிதா நீக்கினார். இதன் பின்பு அமைதியாக இருந்து வந்த மைத்ரேயனுக்கு ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின்னர் 2017ஆம் ஆண்டு OPS தர்மயுத்தம் தொடங்கிய போது அவரது அணியில் மைத்ரேயன் இருந்தார். கட்சியில் ஒற்றை தலைமை சர்ச்சை எழுந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அணிக்கு தாவினார். பின்னர் 2022இல் மைத்ரேயன் OPSஐ ரகசியமாக சந்தித்ததாக கூறி அவரை கட்சியிலிருந்து நீக்கினார் EPS. அதனைத் தொடர்ந்து 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அவர் பாஜகவில் இணைந்தார். கட்சியில் சேர்ந்ததும் அண்ணாமலை சிறப்பான தலைவராக செயல்படுகிறார் என்றெல்லாம் கூறியவர் அதன் பின்பு கட்சியில் அவருக்கு உரிய பதவி தரவில்லை என்னும் மனக்கசப்பில் மீண்டும் 2024இல் அதிமுகவில் இணைந்தார். தற்போது அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்தது இருமொழி கொள்கையில் அதிமுகவின் நிலைப்பாடு போன்ற பல விஷயங்களில் அவருக்கு உண்டான அதிருப்தி காரணமாக இன்று ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மைத்ரேயன் அதிமுக பாஜக இடையே கூட்டணியில் தெளிவு இல்லை, பலர் மனக்குழப்பத்தில் உள்ளனர், கட்சியில் என்னை சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என பேட்டி கொடுத்தார். மாற்றம் ஒன்றுதான் மாறாதது, அதனால் அடுத்த இலக்கை நோக்கி செல்கிறேன், டில்லி கட்டுப்பாட்டில் EPS உள்ளார் என கூறியிருக்கிறார். உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது. 2026இல் திமுக வெற்றி பெறும். 2ஆம் இடத்திற்கு தான் தற்போது போட்டி நடைபெறுகிறது. தளபதியின் சிப்பாய்களில் ஒருவராக இணைந்து கொள்ள விரும்பி திமுகவில் இணைந்துள்ளேன். அதிமுகவின் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய சுவிட்ச் போர்டாக டில்லி இருக்கிறது. டில்லி என்ன சொல்கிறதோ அதற்கு கட்டுப்படுபவர்களாக அதிமுக தலைமை இருக்கிறது. இப்படி அதிமுக மீதும் எடப்பாடி பழனிசாமி தலைமை குறித்தும் கடுமையான விமர்சனங்களை மைத்ரேயன் முன்வைத்திருக்கிறார். நாளைக்கு ஒருவேளை அதிமுக ஆட்சிக்கு வந்தால் கூட பாஜகவின் பங்கு எந்த அளவிற்கு இருக்கும், மத்திய அரசின் தலையீடு எப்படி இருக்கும் என்பதை தமிழக மக்கள் யோசிப்பார்கள் என்றும் பேசியிருக்கிறார். முன்பு ஒருமுறை திமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்ததுதான் மைத்ரேயன் முதலில் கட்சி மாறுவதற்கு காரணமாக இருந்தது. ஆனால் தற்போது அதிமுகவில் இருந்து திமுகவிற்கு மாறுவதற்கு பாஜகவுடனான கூட்டணியே காரணம் என சொல்லியிருப்பது முரணாகவே இருப்பதாக நெட்டிசன்கள் கமெண்ட் தெரிவித்து வருகின்றனர்.